Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அன்புமணி ராமதாஸுக்கு அமோக சப்போர்ட் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சமுதாயத்தில் 86 வயது முதியவர் ஓய்வு பெற வேண்டும் அரசியலில் இருந்து. தனக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை அரசியலில் கொண்டு வரக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையும் என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். நிறைய பணம் வச்சிருக்காங்க சார். அந்த பணம் எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ என்ன பண்ணிருக்காங்களோ தெரியாதுங்க. கடந்த 20 ஆண்டுகளாக வன்னியர்களுக்காக செய்தது இனி அந்த அரசியல் ஓடாது. 7.5% 8% சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் ஓடாது. திமுக அணிக்கு தான் நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுது. பாஜகவிற்கு விரோதமானவர் டாக்டர் ராமதாஸ், 86 வயது தாத்தா. விடுதலை சிறுத்தை கட்சியை வெளியே அனுப்புவதற்காகத்தான் கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினால் போடப்படக்கூடிய திட்டம் பாமகவை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நாளைக்கு நிறுத்தப்பட்டாலும் ஸ்டே வாங்கினா கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மாபெரும் மூக்கடைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அமைக்க முடியாது. நிர்மல் குமார் யாருங்க? அவர் அபிஷியல் பேச்சாளருங்கள விஜய்க்கு. விஜய் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறாரு? வணக்கம், நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாஸ் அவர்களுக்கும் மகன் அன்புமணி அவர்களுக்குமான அந்த மோதல் ரொம்ப முற்றி எதுவும் இருக்கா? நேற்று நடந்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நிர்வாகிகள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க. ஆனா அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு மாநாட்டுக்கு வந்த கலைப்பின் காரணமாக நிறைய பேர் வரல, எனக்கு போன்ல தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸுக்கு அமோக சப்போர்ட் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சமுதாயத்தில். அதை தவிர ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸனுடைய தகப்பனார் 86 வயது முதியவர் ஓய்வு பெற வேண்டும் அரசியலில் இருந்து. தனக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை அரசியலில் கொண்டு வரக்கூடாது. தன்னுடைய பேரனை முன்னிறுத்த வேண்டும் என்றால் அவர் வேறு ஏதாவது விஷயம் பார்த்து கொள்ளலாம். இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையும் என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். ஜுகன் தற்போது தலைவரா தானே பொறுப்பேற்றிருக்கேன்னு சொல்லிதானே அவருடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் தன்னுடைய கையில் வச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள். இருக்க வேண்டிய ஒவ்வொருத்தருக்கும் கட்சியில் மாதிரி இருக்குங்க. அதுக்கு முக்கியமா இருக்கிறது ஒரு டெபாசிட். நிறைய பணம் வச்சிருக்காங்க சார். அந்த பணம் எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ என்ன பண்ணிருக்காங்களோ தெரியாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு மாவட்ட கட்சி. அதில் பலர் பலன் அடைந்திருக்கிறார்கள். வன்னியர்களுக்காக உபயோகப்பட்ட கட்சி அது. கடந்த 20 ஆண்டுகளாக வன்னியர்களுக்காக செய்தது இனி அந்த அரசியல் ஓடாது. 7.5% 8% சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் ஓடாது. புதிய தலைமுறை டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சுங்க. எல்லாரும் அதுல போயிட்டாங்க. பாதி பேர் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணான்னு வச்சுங்க. அது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசாமே இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களில் பொதுமக்களிடையே, இளைஞர்களிடையே, குறிப்பாக வன்னியர் இளைஞர்களிடையே அன்புமணி ராமதாஸிற்கு மாபெரும் வெற்றி கிடைக்க இருக்கிறது என்பதுதான் அதை குறிக்கிறது. சார், மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே மோதல் நடக்குது அப்படிங்கிறீங்க. சௌமியா அவர்கள் பாமகவில் முக்கிய அதிகார மையமா மாறுறாங்க. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து நான் கேட்கிறேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம்ங்க. அமித்ஷா சென்னைக்கு வந்த போது மறுநாள் காலையில் அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமியும் பல தளர்ந்து ஒரு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வைக்கணும்னு ஒரே மீட்டிங்ல எல்லாரும் வரணும்னு பார்த்தாங்க. அதுக்கு முதல் நாள் தான் அன்புமணி ராமதாஸை பதவியிலிருந்து நீக்கிறாரு. ஆக மொத்தம் பாஜகவிற்கு விரோதமானவர் டாக்டர் ராமதாஸ், 86 வயது தாத்தா. அவர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய பணத்தை ஒண்டித்தான் என்று சொல்லுகிறார்கள். இதுதாங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க இருக்கு. ஆனா அவருடைய பேச்செல்லாம் சமீபத்தில் பார்க்கும்போது திமுக அணிக்கு தான் நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவினால் ஊக்குவிக்கப்பட்டது. திமுக என்பது மற்ற மாவட்ட கட்சிகளை உடைக்க ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரிதாபம் என்ன என்று கேட்டால், திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே உடைகிறது. குறிப்பாக விசிக அர்ஜுனாவை வெளியிட்டார். அது ஒரு பிளவு தானே. அவர் ராஜினாமா செய்து போனாலும் சரி, அவரை தூக்கி எறியப்பட்டாலும் சரி, அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். அதையும் தவிர மதிமுக என்னங்க,
ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உடைந்து வருகின்றன. அதை சரிகட்டுவதற்காகத்தான், விடுதலை சிறுத்தை கட்சியை வெளியே அனுப்புவதற்காகத்தான் கருணாநிதியினுடைய மகன் மு.க.ஸ்டாலினால் போடப்படக்கூடிய திட்டம் பாமகவை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார் என்று டெல்லியில் பலர் பல விதமாக பேசுகிறார்கள். குகன், தமிழ்நாடு அரசு வெர்சஸ் ஆளுநர் அப்படிங்கிற மோதல் வந்து தற்போது மத்திய அரசு வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எதுவும் மாறி இருக்கா சார்? ஏன்னா சமீபத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க குடியரசுத் தலைவரான மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் திமுக அரசு வென்றெடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து கிடப்பில் போடப்பட்டதா இல்ல ரத்தாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கா? திமுகவிற்கு இது ஒரு மூக்கொடப்பு. ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானை போய் அடிச்சுட்டு வந்தார் நரேந்திர மோடி. அதை விட சட்ட ரீதியாக ஆபரேஷன் உதயசூரியனாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், ஆளுநர் ஆர்.என். ரவியை பாதுகாப்பதற்காக இதை போடப்பட்ட வழக்கு அல்ல. ஆளுநர் என்று இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு, அமைப்பிற்கு, ஒரு நாற்காலிக்கு வரக்கூடிய மரியாதை தர வேண்டும். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ மார்த்தட்டி கொண்டார்களே, சிறப்பு சட்டசபை வைத்தார்களே, மாநிலத்தில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தினாரே மு.க.ஸ்டாலின், அதெல்லாம் எங்க போச்சு இப்போ? காரணம், இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நாளைக்கு நிறுத்தப்பட்டாலும், ஸ்டே வாங்கினா கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மாபெரும் மூக்கடைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா குடியரசுத் தலைவருடைய இந்த கேள்விகளை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ரொம்ப அவமதிக்கும் செயலா இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து குறிவைத்து மத்திய அரசு முடக்க நினைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பேச்சு உணர்த்துவது என்ன? டெல்லியில் பேசப்படுவது 2G கேஸ்ல ஊழல் இருக்குதுன்னுட்டு அப்ப இருந்த ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க ஒப்பீனியனை பத்தி. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்தது. ராஷ்டிரபதியின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டை ஒப்பீனியன் கேட்பது என்பது இது முதல் தடவை அல்ல. சங்கர் தயாள் சர்மா உயிருடன் இருந்த பொழுது ராமர் கோவிலை பற்றி கேட்டிருக்கிறார். 14 இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கு. இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருடம் ஆட்சியில் இருந்தார்களே, அப்பொழுது என்ன செய்தார்கள்? வாழைப்பழத்துக்கு தோல் உரித்துக் கொண்டிருந்தார்களா? இதையெல்லாம் பார்க்க வேண்டாமா? திமுக அதெல்லாம் கேட்க வேண்டாமா? தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கறதுல வந்து சொல்லியிருக்கிறாரு. தாவேக வந்து மெகா கூட்டணி அமைக்கும் அப்படிங்கறதுலயும் வந்து சொல்றாங்க. தாவேகாவால் மெகா கூட்டணி அமைக்க முடியுமா? முடியாது. நிர்மல்குமார் யாருங்க? அவர் அபிஷியல் பேச்சாளருங்களா விஜய்க்கு? விஜய் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறாரு? காரணம், இதே நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து அதிமுக போனவர், அதிமுகவிலிருந்து தாவேகா வந்தார். 3 வருஷத்து 3 கட்சி. இது என்னதுங்க இது? ஆக மொத்தம் தாவேகாவினுடைய வேறுபாடுகள், தாவேகாவினுடைய கருத்துக்கள் எல்லாம் நிர்மல்குமார் மட்டும் சொல்வதல்ல, அதை விட பலர் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து இன எழுச்சி பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. சீமானுக்கான அந்த செல்வாக்கு வந்து உயர்ந்திருக்கா? அதே சமயம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழருக்கு விவசாய சின்னம் கிடைக்கப்பட்டதை டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் என்ன மாதிரி பாக்குறாங்க சார்? வரவேற்கத்தக்கது. இனி வரக்கூடிய நாட்களில் சீமானுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளில் கண்டிப்பாக இது முன்னேறத்தான் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். இருக்கிறது பார்த்தா அப்படித்தான் இருக்குங்க. குகன், அண்ணாமலை அவர்கள் இப்ப தொடர்ந்து நிறைய கோயில்களுக்கு வந்து ஆன்மீக பயணமா போயிட்டு இருக்கிறாரு. நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப நான் வந்து இயல்பா ரொம்ப சாமானிய மனிதனா வந்து இருக்கேன், ஆடு மாடு கூடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இயற்கையோட இணைந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பாஜக வழங்கக்கூடிய பொறுப்பு தான் என்னன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு பாஜக மிக மிக பொறுப்பை தர இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் பொறுத்தார் பூமி ஆழ்வார். நரேந்திர மோடியிடம் நன்றாக பழகியதன் மூலமாகவும், அமித்ஷாவிடம் தொடர்பு இருந்ததனாலும், BL சந்தோஷுடைய தொடர்பு இருந்ததனாலும் அண்ணாமலை அவர்கள் உறக்க வாசிக்கூடாது. அந்த ரேடார் கீழே போகணும். மெதுவா ரேடார்ல போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. நைனா நாகேந்திரனிடமிருந்து அன்புகள் வருகிறது அண்ணாமலைக்கு. அண்ணாமலை என்பவர் நரேந்திர மோடியை விடையோ அமித்ஷாவை விடையோ பெரியவர் அல்ல. என் மண் என் மக்கள் யாத்திரையை அவர் நன்றாக சிறப்பாக செய்திருந்தாலும் அது நரேந்திர மோடியினுடைய புகழைத்தான் பிரதிபலித்தாரே தவிர இது அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி என்று பலர் நினைத்து கொண்டாலும்
போக போக இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால், இருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் பொறுமை காத்தார்களே ஆனால் அவருக்கு உயர் பதவி அமித்ஷாவே சொல்லிட்டாங்க. நாங்க யாருங்க சொல்றதுக்கு? அமித்ஷா சொன்னார்ல உதய பதவி கிடைக்க போதுக்கு. முகனூர் ராஜகோபாலன் பேசி என்ன பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறந்த பதவி காத்து கொண்டிருக்கிறது டெல்லியில். அவர் அது எப்ப பாருங்க, ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தி தோக்கடிச்சாங்க. ராகுல் காந்தி கிட்ட வெற்றி பெற்று இந்த அம்மா தோல்வி போயிட்டாங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தனக்கு பதவி வேணும் பதவி வேணும் பதவி வேணும்னு அவரை தள்ளி விட்டாங்க. தினேஷ் திரிவேதின்னு ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியா இருந்தாருங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு பாஜக சேர்ந்தாரு. 5 வருஷம் அவருக்கு பதவி இருந்ததுங்க. அப்படியும் தினேஷ் திரிவேதிக்கு இது வரைக்கும் அமித்ஷாவும் நரேந்திர மோடி பதவி தரல. ஆனால் அமித்ஷா வாயா இல்ல அண்ணாமலை இன்னும் எங்களுக்கு தலைவர், அவருக்கு உயர் பதவி கிடைக்கும் என்று சொன்ன பிறகு கண்டிப்பாக மத்திய பாஜக அண்ணாமலைக்கு ஒரு சிறந்த பதவி தர இருக்கிறது என்பதுதான் சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம், கடைசி நாம் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த தக்க பதிலடியின் காரணமாக சுற்று நடுங்கிதான் போயிருக்கிறதா பாகிஸ்தான்? பாகிஸ்தான் இருக்கு அடையாளமே தெரியாம போயிடுச்சுங்களே. 11 விமான தளங்களை தாக்கடித்தது 20 நிமிடங்களில். அதே மாதிரி 9 தீவிரவாதிகளுடைய முகாம்களை அடித்தது கொண்டது. எல்லாத்த விடுங்க, ஒண்ணுங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அருகே இருந்து பார்த்ததால் நான் சொல்லுகிறேன். சில உயர் அதிகாரியிடம் இன்று காலை நேற்று காலை பேசியதிலிருந்து ஒரு தரப்பு விஷயம் என்ன என்று கேட்டால், குகன், வரக்கூடிய நாட்களில் டெக்னாலஜியை வைத்துக் கொண்டுதான் வார். டெக்னாலஜி அந்த அந்த பாகிஸ்தானுடைய சியால்கோட் என்ற விமான தளத்தில் 10 மீட்டர் தாங்க அடிச்சிருக்காங்க. தும்முன்னு அடிச்சிடுச்சு. 3 ரன்வே க்ளோ பண்ணிட்டாங்க. அப்படியே அவ்வளோ ப்ரெசிஷன் வேணும். நம்ம இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணல, வாசல்ல இருந்து அடிச்சுங்க கதை உள்ள. அதை தான் நரேந்திர மோடி சொன்னார், கர்க்கை கூஸ்கே மாறுங்க அப்படின்னு, வீட்டு உள்ள பூந்து அடிப்பேன்னாரு. அடிச்சு காமிச்சாரு. இதுதான் வெற்றி. அந்த வெற்றியை காப்பதற்காகத்தான் 8-10 மெம்பர் பார்லிமெண்ட் கொண்ட குழு சசி தரூர் தலைமையில் செல்லுகிறது. இதில் கனிமொழியும் இருக்கிறார்கள். அதற்கு மு.க. ஸ்டாலின் அனுமதியுடன் கனிமொழி போகிறார் அயல் நாடுகளுக்கு, அமெரிக்கா, லண்டன் போன்ற இடங்களுக்கு. பாகிஸ்தானை உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு மோசமான நாடா இருக்கு, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்துமா இந்த குழு? கண்டிப்பாக அம்பலப்படுத்தும். அதற்காகத்தானே அயல் நாடுகளில் சென்று வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுவரை